மொத்த விடுதலையும் கிடைக்காது. இன்ஸ்டால்மெண்ட்டில் அவரும் தந்துட்டு தான் இருப்பார். பூரண விடுதலை கிடைக்காது. ஆனால் நடுவில் நான் நினச்சது நடக்கலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வேறு தேவர்களை தேடி போவார்கள், குறி கேட்க போவார்கள், மந்திரவாதத்தை நாடுவார்கள், இல்லைன்றால் வேறு சபைகளுக்கு போவார்கள், அந்தி கிறிஸ்து சபைகளுக்கு போவார்கள். இப்படி அந்தி கிறிஸ்து சபைகளுக்கெல்லாம் கடந்து சொல்லும்போது உங்களுக்கு ஆத்துமா திருப்தி அடையும், ஆனால் உண்மையான ஆத்துமா இல்லை. உள்ள மகிழ்ச்சி அடையும், ஆனால் உண்மையான உள்ளம் அல்ல. உங்கள் இருதயம் களிப்படையும், ஆனால் உண்மையானது அல்ல. இப்படி வேறு தேவர்களை நீ தேடி போவாயானாலும் உங்களுக்கு சாபம் வரும். இப்போ நீங்கள் செய்த பாவங்கள் நிமித்தம் தான் உங்கள் வீட்டில் சாபம் வந்து தங்குகிறது. ஆண்டவர் சொல்கிறார், தாவீதின் வீட்டிலே சாபம் இருக்கிறதுன்னு அவரே சொல்லியிருக்கிறார். இப்போ தாவீது வீட்டில் சாபம் இருக்கிறன்னு சொன்னால் நம்ம வீட்டில் சாபம் இருக்காதோ? முதல்ல கழுவ வேண்டியது நம்முடைய சாபங்கள். அதுக்கும் பொருத்தனை தான் பரிகாரம். இயேசு என்னை மன்னித்தார் என்று சொல்லக்கூடாது. இயேசு என் சாபத்தை கழுவினார்னு ஏன் சொல்ல மாட்டாங்க இல்லையா? நிறைய ஊழியக்காரன் வீட்டில் வருவாங்க, உங்கள் வீட்டில் சாபம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதில் பரிகாரம் சொல்லித்தரல. சொல்லி தந்துருக்காங்களா? இல்லை மோன்சலாசர் சொல்லியிருக்காரா? இல்லை ஆலன்பால் சொல்லியிருக்காரா? தினகரன் சொல்லியிருக்காரா? சாபத்துக்கும் பாவத்துக்கும் பரிகாரம் சொல்கிற ஒரே ஊழியம் இந்த ஊழியம்தான். ஆகவே சிம்பிளாக தப்பித்து வர அங்கே போகலாம், உங்களுக்கு ஒரு விடுதலையும் கிடைக்காது. நீங்களாம் செத்தா பரலோகம் தான் போக மாட்டீங்க, நரகம் தான் போவீங்க. வேத வசனத்தின்படி நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பரலோகம். வேத வசனம் இல்லாமல் நீங்கள் செத்தா அவ்வளோதான். கூட ஒரு பேய், நான் இந்திரா ஒரு பேய், நான் அவர் பேர் சொல்லுங்கள், இசை ஈஸ்வரமூர்த்தி, மாப்பிள்ளை பேரே சொல்கிறீங்க. ஈஸ்வரமூர்த்தி ஒரு பேர், அப்படி ஒரு ஆளுக்கு பேரையும் சொல்லலாம். நான் அப்பவும் ஊழியக்காரன் இருந்தால் நாளை இந்த பேயெல்லாம் ஓட்ட வேண்டியதெல்லாம் போகிறோம். பேய் ஓட்டம் சொல்லாரு, இந்திரா என்ற அசுத்தாவியை ராணி என்ற சகோதரியை விட்டு விலை ஜாக்கிரதையாக இருங்க. இப்படி தான் பேய்களை துரத்த வேண்டிய இருக்கும். சரியா? அதனால் வேத வசனம் நல்ல காதில் கேட்டு நீங்கள் என்ன குற்றவாளியாக பார்த்தாலும் தப்பு எனக்கு கிடையாது. நான் இப்படி தான் இருப்பேன், அவர் சொல்கிறதான் சொல்லுவேன், மாற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆகவே வேத வசனத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். இப்போ மோன்சலாசர் மற்ற ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க, கல்வாரி சிலுவையை நோக்கி போர், உன்னுடைய பாவங்களெல்லாம் கழுவி தீர்த்தார். ஆனால் 4 மூடை தண்ணியாக பேரல் தண்ணியாக கொண்டு போனார் உங்கள் பாவங்களெல்லாம் கழுவுறதுக்கு. அவர் சிந்தின ரத்தம், அவர் இறந்து சிலுவையில் தொங்கினது பிதா செலுத்தின பாவ நிவாரண பலி. உற்சவமாக கையை தட்டுங்க உங்களுக்காக. இப்படி ஒரு தேவன் இருக்கிறார் என்று அறிவதற்காக பிதா தன் குமாரனையே பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். புரியுதா? எதுக்கு ஒப்பு கொடுத்தார்? மரித்து 3 நாளில் எழும்பி வருவான். அப்போ அறிஞ்சிடுங்க இதுதான் உண்மையான கடவுள்னு. அதுக்கு ஆண்டவர் செய்தார் பலி. புரியுதா? ஏன் வேற எவ்வளவோ அற்புதங்கள் செய்து அவரை தேவன் என்று காண்பிக்கலாம் இல்லையா? அதற்கென்று எவ்வளோ திட்டமிட்டிருக்கிறார் பிதா. யோவானை உருவாக்குவதற்கு யோவானுடைய தாய் பேர் என்ன? எலிசபெத். எலிசபெத்தை பரிசுத்தம் பண்ணினார். எலிசபெத்தை பரிசுத்தம் பண்ணி தான் யோவானை உருவாக்கினார். அடுத்தபடியாக தேவனுடைய உடன்படிக்கையின் பாத்திரமாக கன்னிமரியாள். பேரே பாருங்க, கன்னி மரியாள். அப்படிதானே? வெறும் மரியாள் இல்லை பேர், கன்னிமரியாள் தான் பேர். அப்போ பிறப்பும் வளர்ப்பும் பெரியவளானவரும் கன்னிமரியாள் தான், அதில் மாற்றுகிறது கிடையாது. ஏன்டா விசேஷத்தமாய் கர்ப்பத்தில் அந்த மகளை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் மணமகன் பிறக்க வேண்டிய பாத்திரம். அவள் பிறக்கும்போது அந்த பிள்ளை ஆவியாய் பிறந்திருக்கும், ஆவிக்குரிய பிள்ளையாய் பிறந்திருக்கும். அவைதான் தான் கர்ப்பவதி ஆன பொழுது கூட அவள் கலங்கவில்லை என்றால் அவளுக்குடைய பரிசுத்தம் அவளுக்கு தெரியும் இல்லையா? தேவனால் வந்தது என்று அவள் அறிந்தாள். நீங்கள் விமர்சித்தாலும் அவளுக்கு கவலை இல்லை, கவலைப்படலை. வேற ஒரு பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? தூக்கில் தொங்குறது ஓடி இருப்பாங்க. ஐயோ இந்த ஊர் என்னை வெட்கப்படுத்துகிறது, ஊர் என்னை காரி துப்புகிறது, நான் கல்யாணம் ஆக முன்னாடியே கர்ப்பவதி ஆயிட்டேன்னு சொல்லி வெட்கத்தை சகிச்ச முடியாமல் தூங்கி சாகிறது ஓடி போனோம். ஆனால் மரியாள் எங்கேயும் போகலையே. இங்கே தான் பரிசுத்தமான ஒரு பிள்ளை. அந்த பரிசுத்தமான பிள்ளைக்குள்ள ஒரு பரிசுத்தமான தேவன் எவ்வளோ ப்ராஜெக்டை போட்டு கொண்டு வராரு. அதுக்கப்புறம் 30 வருஷம் தாய்க்கும் தகப்பனுக்கு ஆசாரி பணி.
தச்சு வேலை. ஒரு மகன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று 30 வருஷமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். தாய்க்கும் தகப்பனும் கீழ்ப்படிந்திருங்கன்னு 3 வருஷம் தேவனுக்கு பிதாவினுடைய வேலையை செஞ்சார். சுவிசேஷ பணி அவர் தெரியும், எல்லாமே தெரிஞ்சுதான் வந்தார். அவர் சிலுவையில் தொங்க போகிறேன்னு அவருக்கு தெரியும். ஒருவேளை ஒரு முறை அவர் தளர்ந்து போன நேரத்தில் தான் மோசையும் எலியாவும் மலையின் உச்சியில் வந்து இயேசுவோடு பேசி ஆறுதல் அளித்தார்கள். நீ ஆவியில் பலன் கொள்ளணும், மாம்சத்தில் பயப்படக்கூடாதுன்னு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார்கள். கெத்செமனே கோட்டத்திலையும் அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். வரப்போகிற சிலுவை மரத்தை எப்படி தான் தூக்குறது? ஒரு மனிதனாகவே அவர் சிந்திக்கிறார், தேவனாக சிந்திக்கல. ஏன்னா மனிதனாகவே அவர் அனுப்பினார். அவர் தேவனானா அன்னைக்கே போயிடுச்சு. எல்லாமே சொடுக்கு விட்டாலே எல்லா யூதர்களும் அங்கே செத்து மடிஞ்சிருப்பானுவான். புரியுதா? அப்படியே சிலுவையில் ஆணி அடித்தா இறங்குமா? ஆணி இறங்குமா? இறங்காது. கலப்பை ஆணி அடித்தாலும் வச்சு கொடுத்தார் ஒரு மாம்சமான மனிதனை போல. எவ்வளோ வலி! நீ பாவம் செய்யாதே என்பதற்காக, நீ பாவம் செய் என்று சொல்வதற்காக அல்ல. இந்த வலிகள் அப்படித்தான். நான் தான் தேவன், நான் தான் பாவ நிவாரண பலி என்பது அடையாளமாக காண்பித்தார். மரித்து உயிர்த்தார். 40 நாட்கள் உயிரோட அந்த பூமியில் நடமாடினார். இதை விட வேற என்ன வேண்டும்? பூட்டி அறைக்குள்ள வராரு இல்லையா? அப்போஸ்தலருக்கு பூட்டி அறைக்குள்ள நானே கர்த்தர் என்று சொல்லுகிறார். கடவுள் என்பதற்கு இதங்களும் கடவுள் பிறந்து வந்திருக்க பார்த்துருக்கீங்களா? செஞ்சு வச்சிருக்க கடவுளை தான் பார்த்துருப்பீங்க. செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. பரலோகத்திலிருந்து உதித்து வந்த தேவன், இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டின தேவன். கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பிற்கு பின்பு சரித்திரத்தை 2ஆக மாற்றினது அவருடைய பிறப்பு. வேறு எந்த தெய்வங்களுக்கு உண்டா? செஞ்சு வச்சத கதை தான் சொல்லுவாங்க. ஆகவே தேவனாகிய கர்த்தர் இவர்தான் என்பதை காட்டுவதற்காக பிதா தன்னுடைய குமாரனை இவ்விதமாக ஒப்பு கொடுத்து வெளிப்படுத்தினார். இனி இவர் சொல்வதை கேளுங்க. புரியுதா? அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவடிவில் வந்து என்ன சொன்னார்? இதோ என் நேச குமாரன், என் வார்த்தைக்கு செவி கொடுங்க. செவி கொடுக்கலன்னா ஏழத்தனையா வாதைகள் தான் உங்களுக்கு வரும். இன்னும் ஏழத்தனையா வாதைகள். யாருக்கான நிறைய வாதைகள் அனுப்பியிருப்பார். கூட எக்ஸ்ட்ரா என்ன பண்ணார்? போனஸு. ஏழத்தனையா வாதைகளை அனுப்புவேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே வேத வசனத்தை செவி கொடுத்து திருந்த வேண்டியவங்க திருந்துங்க. அப்போ அவர் திருத்துவார். இல்லை வேறு காரணங்களை சொல்லி நிற்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் மருத்துவமனைக்கு நம்ம சொல்லுங்களேன். ஒரு வியாதி வரும், இப்போ ஏழத்தானே வாதைகளை அனுப்புவார். வாதை என்ன செய்யும்? வியாதிகளை போடும். முதல்ல ஒரு ஆளுக்கு சைடு அடிக்கும், லெஃப்டை அடிச்சிடும். வாத நோய் காய் இப்படி இருக்கும் இல்லையா? அப்புறம் எப்படி இப்படி தான் நடக்கணும். இல்லைன்னா இந்த பக்கம் அடிச்சிடுவார். இந்த பக்கம் அடித்தா இடது கை வச்சு தான் சாப்பிடணும். எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறாரு. அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸ்ட்ரோக்கு இல்லையா? ஸ்ட்ரோக்கு. மருத்துவ ரிப்போர்ட்டு சொல்லுது 3 ஸ்ட்ரோக் வந்து அவன் அவுட்டுன்னு. 7 ஸ்ட்ரோக் வந்தவரும் ஏன் ஊழியத்தில் உயிரோடு இருந்த காலங்கள் ஊழியக்காரர் இருந்த விசுவாசிகள் உண்டு. 7 ஸ்ட்ரோக். 7க்கு நான் தான் ஜெபம் பண்ணுவேன். மருத்துவமனை ஓடி போனேன்னா ஓடி போயிடுவாங்க. அவை கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய மகிமை வெளிப்படும். வேத வசனத்துக்கு எதிர்த்து நின்னா அவர் உங்களை எதிர்த்து நின்று மிருகங்களையும் வர பண்ணிடுவார். மிருகத்தில் ஒரு பாம்பு ஒன்று பாம்பு இல்லையா? ஒரு பாம்பு கடிச்சா சாவு. ஒரு ஏதோ ஒரு சண்டையோ உபவாச கூட்டமாக ஒரு நாளைக்கு காலையில் ஜெபத்தில் பண்ணுறேன், பாம்பின் விஷத்தை எடுத்து போடுகிறேன்னு சொன்னார். பார்த்தாச்சுன்னா இங்கே ஒரு ஆள் பாம்பு கடிச்சிட்டு இங்கே வந்திருக்கார். வேலு என்ற சகோதரன். அவர் என்ன சொல்கிறாரு? பாம்பு கடிச்சு நான் ஆஸ்பத்திரி ஒன்று போகல, நான் இங்கே தான் வந்தேன்னு. பாம்பு கடித்தா ஆஸ்பத்திரியில் போகணும், அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். இதுதான் என் விசுவாசம். பாம்பு கடித்தா செத்துருன்னு தெரியும், ஆனால் ஜீவோலிக்கு வந்தால் வாழலான்னு நினச்சி வந்திருக்காரு. ஆனால் உயிரோடு தான் இருந்திருக்காரு. ஆனால் முன்குறித்தே ஆண்டவர் பிரேயர்லேயே சொல்கிறார், உண்மையில் வைத்த விஷத்தை எடுத்து போடுகிறேன் என்று. அதான் என்னுடைய மகிமை. அவை நம்புகிறவங்களுக்கு ஜீவ ஒளி உங்களுக்கு ஒரு வெளிச்சம்தான்.
ஆனால் வசனத்துக்கு செவி கொடுத்தா அவங்களுக்கு சுக வாழ்வு தான். வசனத்துக்கு செவி கொடுக்கலைன்னா உங்களுக்கு சீக்கிரம் சாவும் தான். ரெண்டையும் இங்கிருந்து அனுப்புவேன். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆக வேத வசனத்தை செவி கொடுத்தால் நாம் இதிலிருந்து தப்பித்து போகலாம். அவை பிதா சொல்லியிருக்கிற வேத வசனங்கள், இயேசு மூலம் சொல்லியிருக்கிற வேத வசனங்களுக்கெல்லாம் நம்ம செவி கொடுத்து வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் கழுவி நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற தேவன். நீங்கள் பரிசுத்தமான என்ன காலையில் சமைச்ச? நீ என்ன பானையில் சமைச்ச? குட்டூத்துலையா, மண்பானையில், ஸ்டீல் பானையில்? என்ன சமைச்ச? கொழுக்கட்டை. ஓ, இந்த கொழுக்கட்டைக்கு ஒரு கதை உண்டு. உங்களுக்கு தெரியுமா? விழுப்புரம் ராணிக்கு தெரியுமா கொழுக்கட்டை? ஒருத்தன் மாமியார் விட்டு போனானா, மாமியார் என்ன வம்பு பண்ணா, அவன் கொழுக்கட்டை உருவான கதை. அவன் தொடையில் ஒன்று அடிச்சு விட்டாவா, வீங்கிச்சு. பொண்டாட்டி கேட்குறான், என்னங்க என்ன இந்த தொடையில் இப்படி ஒரு வீக்கம் இருக்க, கொழுக்கட்டை மாதிரி. அம்மா கொடுத்த அடி. அப்படிதான் கொழுக்கட்டை வடிவில் அது இருந்தது. கொழுக்கட்டை உருவான மாமியார்கிட்ட பார்த்து நடையுங்க. ஒரு சும்மா கையை தட்டுங்க. இப்போ கொழுக்கட்டை அவிக்கிற, சரி, இந்த பானையை கழுவுனியா இல்லையா? கழுவி வச்சியா கழுவாமல் வச்சியா? கழுவி தானே வச்ச. அப்போ ஆற்றால் ஒரு சமையல் உணவு நீங்கள் சமைக்கிறீங்க. பாத்திரத்தை 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி தொடச்சி பாத்திரத்தை கவிழ்த்தி பிடிச்சி அழுக்கங்கே இருக்குன்னு பார்த்து மறுபடியும் சௌரிய போட்டு எல்லாம் பக்கா கிளியர் பண்ணி திருப்தியான பிறகு தான் தண்ணி விட்டு அதில் அரிசியை போடுறீங்க, இல்லைனா கொழுக்கட்டைக்கு மாவை போடுறீங்க இல்லையா? உண்ணுகிற உணவே இவ்வளோ சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைச்சு நீங்கள் தயார் பண்ணுகிற சுபாவம். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கை எவ்வளோ சுத்தமாக இருக்க வேண்டாம், அதையே ஆராய்ந்து பார்ப்பதில்லை. ஆராய்ந்து பார்க்கவில்லை என்றால் நரகம், ஆராய்ந்து பார்த்தால் பரலோகம். எது வேண்டுமோ யூ கேன் டிசைடட். ஆமென். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சேர்ந்தாலோ அத்தனையோ அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். வாசிப்போம். சகரியா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். சகரியா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர்கள் அறியாத புற ஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன். அதனால் அவர்கள் பின் வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய் போயிட்டு. திரும்பவும் 2 முறை வாசி. அவர்கள் அறியாத புற ஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன். அதனால் அவர்கள் பின்வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய் போயிற்று. அவர்கள் இன்பமான தேசத்தை பாழாய் போக பண்ணினார்கள் என்றார். ஆமென். அவர்கள் அறியாத புற ஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன். அதனால் அவர்கள் பின்வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய் போயிற்று.
அவர்கள் இன்பமான தேசத்தை பாழாய் போக பண்ணினார்கள் என்றார். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிற, இந்த பாவிகளை, மன்னிப்பு பெறாத பாவிகளை புற ஜாதிகள் மத்தியில் பறக்கடிப்பேன்னு சொல்கிறார். பறக்கடித்தல் என்ன பிரதர்? புறாவை பறக்க விட்றோம் பாருங்க. ஒரு கூண்டில் இருக்க புறா பறக்க விட்டால் என்ன ஆகும்? பறந்தங்க போயிடும். அதே மாதிரி உங்களை என்ன பண்ணுவார், இருக்கிற வீடுகளிலிருந்து பிடுங்கி அங்கே எரிஞ்சிடுவார். அங்கே நீ இந்த வீட்டில் நீ குடியிருக்க வேண்டாம், இந்த பட்டணத்தில் குடியிருக்க வேண்டாம் என்று புறஜாதி மத்தியில் உங்களை ஓட விட்டுருவார். ஒன்றி கடன்காரனுக்கு வீடை கொடுக்க வேண்டியது வரும், இல்லை வட்டிக்காரனுக்கு வீடை விற்க வேண்டியது வரும். இல்லைன்னா உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யும், உங்களை துரத்திட்டு வீடை அபகரித்து அவங்க விற்றுருவாங்க. ஸோ எனிவே உங்களை பறக்கடித்து விடுவார்கள். கர்த்தர் என்ன சொல்கிறார், இப்படிப்பட்டவர்களை நான் பறக்கடிக்க பண்ணுவேன் புறஜாதி மத்தியில். ஆனால் புறஜாதிகள் எப்படி மத்தியில் ஏன் சொல்கிறாருன்னா, கிறிஸ்தவன்னா ஒரு மரியாதை இருக்குது இல்லையா? அவன் இறக்க கொனையிடவன், தர்மம் செய்கிறவன், நன்மை செய்கிறவன், வீடி வலிக்காதவன், சிகரெட்டு யூஸ் பண்ணாதவன், தண்ணி அடிக்காதவன், விபச்சாரம் செய்யாதவன், இதான் நம்முடைய மெயின் கோட்பாடுகள் இல்லையா? தாய் தகப்பனை தூசிக்காமல் வாழ வேண்டிய ஒரு சமுதாயம் என்று நினைக்கப்படுகிறது இல்லையா? அதை நம்ம சொல்லுகிறோம், ஆனால் நம்ம ப்ராக்டிக்கல் இல்லை. ஒருவேளை அவங்கள விட நம்ம மோசமாக இருக்கிறோம், அதுவும் உண்மைத்தான். ஆனால் அவர்கள் மத்தியில் உங்களை வெட்கப்படுத்துவேன். புற ஜாதிகளெல்லாம் உன்னை காரி துப்புற மாதிரி உன்னை ஆக்கிடுவேன்னு சொல்கிறார். உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவேன். காரணம் என்ன? நம்முடைய பாவங்கள் நிமித்தம் உன்னை பறக்கடிச்சிருவேன். அப்புறம் நீ பின்வைத்த தேசம், அதாவது நீ விட்டுட்டு போன தேசம், உன்னை பறக்க விட்டாச்சுன்னா அந்த ஊருக்கு வர முடியாதுல்ல. அப்போ அந்த தேசம், பின்வைத்த தேசம், போக்குவரத்தும் இல்லாமல் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இருந்து நான் ஆந்திராவுக்கு கர்நாடகத்துக்கு போக போகிறேன். இப்போ தமிழ்நாட்டில் என்ன ஆகும்? போக்குவரத்து இல்லாமல் போகும். தேசம் அழியும் போது வாகனங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். பெட்ரோல் பஞ்சம் வரும்போது 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த